பொதுவாக மக்களுக்கு மருத்துவர்களை நோக்கி எழுப்பப்படும் கேள்வியில் முக்கியமானது ஒன்று என்று பார்த்தால், சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை நாம் எப்படி சமாளிப்பது, அது வராமல் தடுப்பது எப்படி, இது போன்ற கேள்விகள் அவர்களுடைய மனதில் நிச்சயமாக எழும். ஜீரண மண்டலத்தை எவ்வாறு இது பாதிக்கிறது என்பதைத்தான் நான் இப்பொழுது அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க போகிறோம். அதாவது ரத்தத்தில் உள்ள அளவின் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அது சர்க்கரை வியாதி என்று மருத்துவர்கள் டயக்னோஸ் செய்வார்கள். சரி, சர்க்கரை வியாதிக்கு மருந்து கொண்டால் சரியானது போதும் அப்படி என்று நாம் விட்டுவிட முடியாது. அது ஏற்படுத்தும் பின்விளைவுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். டாக்டர், இது மாதிரி எங்களுக்கு சர்க்கரை வியாதினால கால் மறுத்து போயிருக்கு, கண் தெரிவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, மருத்துவர்களை அணுகி நாங்கள் சிகிச்சை பெறலாமா என்று கேட்பார்கள். அதே போன்றுதான் ஜீரண மண்டல பிரச்சனைகள் அதில் எவ்வாறு இவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், அதே போன்று ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சரியாக கண்ட்ரோல் வைத்துக் கொள்ளாதவர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். பாத்தீங்கன்னா என்றால் அவங்களுக்கு ஜெனரலா சொல்ற கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா வயிறு எனக்கு ப்ளோட்டடாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வயிறு வீங்கிய மாதிரி உள்ளது. சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, சார் எனக்கு மூச்சு வாங்குது, நான் நடந்தாவே மூச்சு வாங்குது, சாப்பிட்ட உடன் மூச்சு வாங்குதுன்னு சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ தொப்பை வளர்ந்த மாதிரியே இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்னோட வயிறு பகுதி வீங்கின மாதிரியே இருக்குது, நிறைய பேர் என்னை கிண்டலும் செய்கிறார்கள், இந்த மாதிரி தொப்பை மாதிரி வீங்கி இருக்கிறது, என்னோட அளவான ஃபுட்டு என்னால் எடுத்துக்க முடியல, என்னால் அதுக்கும் குறைவான உணவுகளை தான் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. இது போன்ற கம்ப்ளைண்ட்டுகள் அவர்களுக்கு எழுப்புவார்கள். பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது உடலில் உள்ள செல்களில் ஒவ்வொரு உறுப்புகளும், அது பாதிக்காத இடமே எதுவும் கிடையாது, உடலில் உள்ள செல்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அது போன்றுதான் நாம் ஜீரண மண்டலத்தில் அது சுரக்கும் சுரப்பிகள், ஒரு ஜீரண மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் அதில் தேவையான ஜீரண பொருட்கள் என்சைம்ஸ் சப்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என்சைம்கள், ஜீரணத்துக்கு தேவையான என்சைம்கள் முக்கியமாக நம்மளுடைய உடலில் உள்ள கிளான்ஸ் தான் நிறையவும் செக்ரேட் பண்ணுது. இந்த என்சைம்கள் ஜீரண மண்டலத்தை சரி சீராக வைத்துக் கொள்ளும். இந்த என்சைம்கள் சப்போர்ட் உடலில் குறையிறதற்கு காரணம் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய செல்கள் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த என்சைம்கள் ஜீரணத்தை வெகுவாக பாதித்து விட்டு வயிறுல கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆயிடும். நார்மலாவே ஒரு ஜீரண ப்ராசஸ் நடக்கும் பொழுது நாம் குடலில் நிறைய கேஸ் எலிமினேஷன் நடக்கும். நம்மளோட சிறுகுடல் மற்றும் பெருங்குடலில் நல்ல பாக்டீரியாக்கள், அது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாக்கள், நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளோட குடலில் உள் சுவரில் பிரஷ் பார்டர் மாதிரி இருக்கும். நல்ல பாக்டீரியாக்கள் காலனைஸ் ஆயிருக்கும். காலனைஸ்னா அந்த லிவிங் அங்க இருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்பொழுது நம் எடுக்கும் உணவிலோ குடிக்கும் நீரிலோ மாசுபட்டு அதில் பாக்டீரியாக்கள், ஏதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் இருந்தால் அது உற்பத்தி பண்ணும் கேஸ், நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும் பொழுது இது போன்ற கேஸ் எல்லாம் உற்பத்தி ஆனால் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அது எல்லாத்தையும் என்கல்ஃப் பண்ணி அழித்து விட்டு உங்களுக்கு நார்மல் ஃப்ளோரா அந்த குடலுக்குள் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களோட அந்த குடலுக்குள் இருக்கும் கேஸோட அளவு வெகுவாக குறைந்துவிடும். நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ப்ளோட்னஸ் இல்லாத, வயிறு டைட்னஸ் இல்லாத, ஒரு ஹெவினஸ் இல்லாதவே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க எடுக்கும் பொருள் ஒவ்வொரு முறையும் முக்கியமான நீங்கள் எடுக்கும் கார்போஹைட்ரேட்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அதிக மசாலா தன்மை இல்லாமல், ஆயில் அதிகம் இல்லாமல் உணவை எடுத்துக்கொள்ளும். முக்கியமாக நல்ல ஜீரணம் நடைபெற வேண்டும் என்றால் வேக வைத்த உணவுகளை நல்லா சமைத்த வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் மோஸ்ட்லி இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூடுமான அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சர்க்கரையின் அளவை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டியது ஒன்று. அதே நேரத்தில் அதனால் ஏற்படும் இந்த மாற்றங்கள், குடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிறைந்த காய்கறிகளையும் நிறைந்த பழ வகைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இரவில்
நிறைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிறைய ஃப்ரை ஐட்டம் எடுத்துக்கூடாது, நிறைய மாவு ஐட்டம் இரவில் எடுக்கக்கூடாது. என பொதுவாகவே இரவில் டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இரவில் நீங்கள் உட்கொள்வதற்கு முன் நிறைய பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைவான கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் இது போன்ற ப்ளோட்னஸ், இந்த மாதிரி ஹெவினஸ், இந்த மாதிரி டைட் இல்லாமல் நீங்கள் மறுநாள் உங்களோட குடல் அமைப்புகளும் அதில் வெளியேறும் கேஸ் மற்றும் மலமும் சீராக நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபட்டு விடலாம்.